கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மறுபடியும் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசன்ன தேவாலயத்தினுடைய ஆராதனையிலே இணையத்தின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நம் கண்களை மூடி இந்த ஆராதனையிலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை நேரத்திலும் உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது நல்ல ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு இந்த ஆராதனை முழுவதும் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை தேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, காலை ஆராதனை ஒழுங்கு என்னோடு கூட இந்த காலை ஆராதனை ஒழுங்கு ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்திலே தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் அமைதலோடு நாம் சற்று நேரம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமேன். கர்த்தருடைய மன்னிப்பை, இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்குரிய சுருக்க ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்குரிய சுருக்க ஜெபம் பெந்தேகோஸ் திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு, திருத்துவம் 3. பெந்தேகோஸ் திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு, திருத்துவம் 3 ஜெபத்தை ஒருமித்து ஏறெடுப்போம்.
சர்வ வல்லமுள்ள தேவனே, பாவத்தின் கொடூரத்தை உடைத்துவிட்டு குமாரனின் ஆவியை எங்கள் இருதயத்திற்குள் அனுப்பி அதன் மூலம் நாங்கள் உம்மை பிதா என்று அழைக்க கிருபை புரிந்திருக்கிறீரே. மனித குலம் முழுதும் தேவ பிள்ளைகளின் மகிமையான விடுதலைக்குள் வருவதற்காக நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை பணிக்கென அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நாம் இப்படியாக கூடி வந்து இணையத்தின் மூலமாக அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, இன்னொரு புதிய நாளை காண செய்த நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட துதி ஏறெடுக்கப்படுகிற நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு இல்லத்தையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நீர். இந்த காலை நேரத்திலும் என்னுடைய துதிகள் உமக்கு பிரியமுள்ள பலியாய் இருக்கட்டும். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதித்து பாடுவோமாக. அதிகாலை ஸ்தோத்திர பலி பாடலை பாடி நாம் தேவனை துதிப்போமாக. Amen. Hallelujah. Praise you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். Thank you Lord. இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர்.
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென். ஆண்டவரே உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாருண்டு சுவாமி? நீர் ஒருவரே எங்கள் பரிகாரி, எங்கள் கர்த்தர், எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Glory to you Lord Jesus. Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த காலை நேரத்திலும் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒருவரே பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன். நீர் ஒருவரே எங்களை விசாரிக்கிற தேவன். உம்மை தவிர்த்து எங்களுக்கு வேறு யார் உண்டு சுவாமி? ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். Glory to you. Thank you Jesus. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இயேசுவே பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு யாருண்டு? உம்மை அண்டி வந்தோர் உம்மை ஏற்றுக்கொண்டோ ஒருபோதும் வெட்கப்பட
கர்த்தராயிருப்பவரே, அதிசயங்களை என்றும் செய்பவரே, எனக்கு ஆலோசனை கர்த்தராயிருப்பவரே, என்னை நாள்தோறும் வழி நடத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவரே, என்னை நாள்தோறும் வழி நடத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவரே, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? ஆமென். பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இளவயதில் உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், முதிர் வயதில் கழுகை போல் பெலனாவேன். இளம் வயதில் உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன், முதிர் வயதில் கழுகை போல் பெலனாவேன். வானமும் பூமியும் படைத்த தேவனாலே ஒத்தாசை எனக்கு என்றும் உண்டு. வானமும் பூமியும் படைத்த தேவனாலே ஒத்தாசை எனக்கு என்றும் உண்டு. ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஹல்லேலூயா. பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு யாருண்டு? உம்மை அண்டி வந்தோர் உம்மை ஏற்றுக்கொண்டோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை அண்டி வந்தோர் உம்மை ஏற்றுக்கொண்டோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஆண்டவரே, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு யாருண்டு? கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு யாருண்டு? Thank you, Lord, we worship you. Glory to your holy name. உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. Ribaka baradiande, lebarodianda ramasha baradiande. Hallelujah. We bless you, Lord. We bless you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் நேரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தெளிவாய் உடைய ஜனங்களாக எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆட்கொள்ளும், வழி நடத்தும், உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென். இன்றைக்குரிய வேத பகுதி நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
ரோமாபுரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் துவங்கி 22ஆம் வசனம் வரை. Today's scripture reading is taken from the epistle to the Romans, chapter 6, verse 12 to 22. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் துவங்கி 22ஆம் வசனம் வரையில் உள்ள வசனங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருத்துவ ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த தேசத்தை மாத்திரமல்ல, நம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இதை உண்டாக்கின தேவன் நிச்சயமாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது என்ன தெரியுமா? முடிவு சமீபமாக இருக்கிறது. The end is near. லூக்கா 12ஆம் அதிகாரம் 54 56ஆம் வசனத்திலே இயேசு இப்படியாக சொன்னார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். ஆனால் தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? காலத்தை நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களிலே நாம் வாழக்கூடிய காலத்தை குறித்து நாம் நிதானிக்கிறோமா? நாம் அறிகிறோமா? நம்மை சுற்றி நடக்கக்கூடிய
காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறதா? சுற்றி பாருங்கள், எங்கு பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற நிலைமையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த தேசமும் விதிவிலக்கல்ல. எல்லா தேசங்களும், every country in this world is affected. இந்த COVID-19 வாதையின் மூலமாக அநேக தேசங்களிலே அரசியல் ரீதியாக ஒரு நிலையின்மையை பார்க்கிறோம். We see a lot of political instability as a result of COVID-19. நேபாள் தேசத்திலே ஜனங்கள் இன்னும் பசியோடு சாப்பிட உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை குறித்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதாவது யுத்தம் ஏற்படும் என்ற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். We are at a time where any time war can break out that can devastate the world. ஆனால் ஒருவேளை இதையெல்லாம் நாம் கேட்கும் பொழுது இது சகஜமாக உலகத்தில் நடக்கக்கூடியது தானே என்று ஒரு அலட்சியமான எண்ணத்திலே நாம் எண்ணி விட்டுவிடலாம். ஆனால் இயேசு அவருடைய சீஷர்களாக இருக்கிற நம்மை இந்த காலத்தை கவனியுங்கள், இந்த காலத்திலே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும், ஏனென்றால் இவையெல்லாம் என்னுடைய இரண்டாம் வருகைக்குரிய அடையாளம் என்பதை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக வேளையிலே ஏன் நாம் காலத்தை நிதானிக்க முடியாமல் இருக்கிறது தெரியுமா? அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பாவம். Sin is one of the major reason why we are not able to discern the time that we are living in. பாவமானது நம்மை உணர்வற்ற இருதயம் உடையவர்களாய் மாற்றிவிடும். Sin will stop us from discerning the time we live in and to hear what God is trying to say. இன்று காலை நேரத்திலே வாசிக்க கேட்கப்பட்ட ரோமர் 6ஆம் அதிகாரம் 12-22 வசனங்களிலே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பாவத்தினால் எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாகும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். We are going to meditate from the passage that we heard read from Romans 6 as to how sin can affect a believer. என்னுடைய செய்தியின் தலைப்பு பாவத்திலிருந்து விடுதலையாய் இருங்கள். Today I have entitled my sermon as Be Free from Sin. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் பாவத்தை குறித்து எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் இருக்கிறோம்? What kind of an attitude do we have towards sin as a Christian? சிலர் பாவத்தை குறித்து தேவ கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். Some have this, God conscious attitude. தேவன் எப்படி பாவத்தை பார்க்கிறாரோ அப்படியாகவே அவர்களும் பாவத்தை பார்க்கிறார்கள். அது ஒரு விதமான எண்ணம். இன்னும் சிலர் பாவத்தை குறித்து எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஒரு அலட்சியமான ஒரு எண்ணம். அதாவது அவர்கள் இன்னும் என்ன சொல்வார்கள் என்றால், பைபிள்ல பாவம் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் இன்று பொருந்தக்கூடியதல்ல. They may say that whatever the Bible says or define as sin, it is not something which is relevant for today. So that creates a careless attitude towards sin. ஆகையால் ஒரு அஜாக்கிரதையான ஒரு அலட்சியமான ஒரு எண்ணம் அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டாகும். சில பாவங்களை, வேதம் சொல்லக்கூடிய பாவங்களை அது பாவமே இல்லை என்று கூட அவர்கள் வாதாடுவார்கள். மூன்றாவதாக இன்னொரு சாரார் என்ன சொல்வார்கள் என்றால், பாவம் என்பதெல்லாம் இல்லை, ஏனென்றால் இயேசு பாவத்தை முற்றிலுமாக ஜெயித்தார். ஆகினால் இப்பொழுது நான் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு அது ஒன்றும் அல்ல என்று பாவத்தை உதாசீனப்படுத்தி டினை பண்ணும்படியான ஒரு சாராரும் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள். There's another group that denies the existence of sin because what Jesus has done on the cross, so that has put an end. True. But they go on to say, but whatever sin that I do now, it doesn't matter. Now these are the common attitudes that we see among Christians towards sin.
இதுதான் பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய பாவத்தை குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம். ஆனால் இப்படிப்பட்ட எண்ணத்திலே எதுவாய் உங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு காரியம் உண்மை பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் இன்றைக்கும் பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறோம். The truth of the matter is, no matter whatever attitude you can have towards sin as a Christian, the truth of the matter is, you and I still struggle with sin. நாம் போராடுகிறோம். நம்மிலே அநேகருக்கு நம்மை பாவம் சூழ்ந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆகையினால் இந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ஒரு தெய்வீக அதிருப்தியை கொண்டு வருகிறது. There is a godly dissatisfaction because we are not able to completely overcome sin. ஆகையினால் பாவத்தை எப்படி கையாளுவது? So how do we then handle sin? ஞாயிற்றுக்கிழமையிலே பொதுவாக ஆங்கிலிக்கன் திருச்சபை ஆராதனை ஒழுங்கிலே நாம் பாவ அறிக்கை ஜெபங்களை பண்ணுகிறோம். ஆனால் சபைக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய நையாண்டி என்ன தெரியுமா? வாரம் முழுவதும் இந்த கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே சபைக்கு சென்று தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள். அறிக்கை செய்த பிறகு மறுபடியும் அதே பாவத்தை தொடர்ந்து திங்கட்கிழமையிலிருந்து தொடர்கிறார்கள். ஆகினால் அவர்களை பொறுத்த அளவில் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பாவ அறிக்கையை பெற்று திங்கட்கிழமையிலிருந்து லைசன்ஸ் டு சின், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட வாழ்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இப்படித்தான் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பாவத்தை சமாளிக்கிறோமா? பட் இஸ் திஸ் த வே that you and I as a Christian manage sin? By the way, the Bible never instructs us to manage sin. In fact, the Bible tells us to get rid of sin in our life. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக பாவத்தை சமாளியுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை, ஆனால் பாவத்தை மேற்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை சமாளித்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாவத்திற்கும் தேவனுக்கும் பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து தான் இயேசு லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக சொன்னார். வாசிக்க கேட்போம். லூக்கா 16:13. எந்த ஒரு ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதே என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இதே உண்மையைத்தான் பவுலும் கூட ரோமாபுரியில் உள்ள சபைக்கு இந்த சத்தியத்தை இந்த வசனங்களிலே வலியுறுத்துகிறார். ரோமர் புத்தகத்தை பார்க்கும் பொழுது அதிகமாய் இறையியல் சத்தியங்கள் நிறைந்த ஒரு புத்தகம். The book of Romans is primarily a theological book which has a lot of theological truths. But not only theological truths, but it also tells us about how do we live out this theological truth in our practical living. இறையியல் சத்தியங்களை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ரோமர் புத்தகம் அல்ல, ஆனால் இந்த இறையியல் சத்தியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதையும் குறித்து ரோமர் புத்தகம் சொல்லுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து வருவோம். பிரியமானவர்களே, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் 2 இடத்திலே ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறார் 6ஆம் அதிகாரத்திலே. அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். முதலாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. இங்கு இந்த 1ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே என்று சொல்லுகிறார். இன்று நாம் வாசிக்க கேட்ட 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்திலே, குறிப்பாக 15ஆம் வசனத்திலே இன்னொரு கேள்வியை பவுல் வைப்பதை வாசிக்க கேட்போம். ரோமர் 6:15.
இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமோ? கூடாதே. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே என்று பவுல் சொல்லுகிறார். இந்த 2 வசனங்களிலும் ஒரு கேள்வியை தான் பவுல் முன் வைக்கிறார். பாவம் செய்யலாமா? மறந்துவிட வேண்டாம், இந்த ரோமாபுரி புத்தகத்தை ரோமாபுரியில் உள்ள சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஆனால் ஏன் இந்த கேள்வியை பவுல் முன்வைக்கிறார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to ask why Paul is asking the same question twice. Can we continue to sin? முதலாவதாக ஏன் இந்த கேள்வியை பவுல் முன்வைக்கிறார் என்றால், இந்த கேள்விக்கு காரணம் யூத நியாயப்பிரமாண போதகர்கள். The reason why Paul addressed this question was because of the teachers of the law, the Jewish law. அவர்கள் பவுலுடைய உபதேசத்தை எதிர்த்தார்கள். பவுலுடைய உபதேசம் என்ன? நீதிமான் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவான். The teaching of Paul was, we are justified by faith. ஆனால் யூத நியாயப்பிரமாண போதகர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கை கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்க முடியும் என்பதை போதித்தார்கள். நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக சரியான நிலையிலே காணப்படுதல், அல்லது தேவன் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளுதல், அல்லது தேவன் ஒரு மனுஷனை ரட்சித்தல். இதுதான் நீதிமான் என்பதற்கு விளக்கம். ஆகினால் இந்த யூத நியாயப்பிரமாண போதகர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை ஒரு மனிதன் கை கொள்ளும் பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் பவுல் சொன்ன சுவிசேஷமோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான். அவனுடைய விசுவாசத்தினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கருதப்படுவான் என்று போதித்தான். ஏனென்றால் பவுலை பொறுத்த அளவில் எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக கை கொள்ள முடியாது. The argument for Paul to say this was because he said no man can obey the law completely. இதை எங்கு வாசிக்கிறோம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்க கேட்போம். Galatians 3:11. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கவனியுங்கள், பவுல் இங்கு சொல்லுகிறான், நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமானாகிறதில்லை. No man can stand justified by observing the law because no man can keep them. மறந்துவிட வேண்டாம், பவுல் இதை சொல்லக்கூடிய மனுஷன் இவன் ஒரு பரிசேயருக்கெல்லாம் பரிசேயனாய் இருந்தவன். This words of St. Paul, do not forget, St. Paul was a Pharisee to all Pharisee. ஆகினால் நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றறிந்த ஒரு மனிதன், பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகள் எல்லாம் கற்று அறிந்த ஒரு மனிதன், இதையெல்லாம் கற்று அறிந்து இயேசுவை அனுபவித்த பிறகு அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது வெறும் வாதத்துக்காக சொன்ன வார்த்தை அல்ல. சத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து கடைசியாக அவன் சொல்லுகிறான், விசுவாசத்தினால் தான் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். அதற்கு யூதர்களுடைய நியாயப்பிரமாண போதகர்கள் பதிலுக்கு என்ன கேட்டார்கள்? பவுலே, விசுவாசத்தினால் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்றால் அவன் நீதிமானாக்கப்பட்ட பிறகு நீதான் சொல்லுகிறாயே பிரமாணங்களை கை கொள்ள தேவையில்லை, ஆகினால் தொடர்ந்து பாவம் செய்யலாமா? So the rebuttal of the Jewish teachers of the law is, since you say that Christians are justified by faith,
by believing Jesus, so having been justified by believing in Jesus, can they go on sinning? இதற்குதான் பவுல் பதில் சொல்லும்படியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் இந்த கேள்வியை 2 தடவை கேட்டு பதில் கொடுக்கிறார். பவுல் இந்த பதிலை யூத நியாயப்பிரமாண போதகர்களுக்கு மாத்திரம் சொல்லும்படியாக இதை சொல்லவில்லை, ஆனால் குறிப்பாக ரோம சபைக்கு சொல்லும்படியாக, ரோம விசுவாசிகளுக்கு சொல்லும்படியாக, அவர்களுடைய எண்ணம் பாவத்தை குறித்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும். So Paul was writing this word not only to respond to the Jewish teachers of the law, but more important to the believers in the church in Rome, to tell them as to what kind of an attitude they should have towards sin after having received Christ. இந்த ஆண்டு சீஷத்துவத்தின் ஆண்டு. ஒரு சீஷன் என்பவன் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கும்படியாக மாத்திரம் அழைக்கப்படவில்லை இயேசுவை, ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். As a disciple, we are not only called to believe in Jesus as the Savior, but more importantly, we are called to live a life that will declare that Jesus is Lord of my life. விசுவாசிக்கிறதை யாரும் பார்க்க முடியாது. நான் எந்த அளவு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நீங்க எந்த அளவு இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு யாருமே பார்க்க முடியாது. ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் என்னுடைய நடை, என்னுடைய பேச்சு எல்லாம் இயேசு என் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறாரா என்பதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டு கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பாவம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக இடமே கொடுக்கக்கூடாது. காரணம், இயேசு என் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்கிறார். ஆகினால் இன்று காலை நேரத்திலே இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால், விடுதலையாக ஜீவிக்க வேண்டும் என்றால், நமக்கு 3 விதமான எண்ணங்கள் இருக்க வேண்டும். So this morning I want to share 3 attitudes that you and I as a Christian should have towards sin that will help us to be free from sin. பாவத்திலிருந்து விடுதலையாக இருப்பதற்கு இந்த 3 எண்ணங்களும் மிக அவசியம். முதலாவதாக, the first attitude, முதலாவது எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். So firstly, the attitude that a Christian should have towards sin as a believer in Christ is that sin has no dominion over me or control over me. இந்த வசனங்களை 12 14 வசனங்கள், 6ஆம் அதிகாரம் ரோமர் 6 12 14 வசனங்களை பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 6 14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் நம்முடைய முதல் எண்ணமாக இருக்க வேண்டும். The first attitude, that sin has no dominion over me. அநேக வேளையிலே பிசாசானவன் நம்முடைய எண்ணத்திலே வைக்கக்கூடிய பொய் என்ன தெரியுமா? பாவம் தான் உன்னை முற்றிலுமாய் ஆளுகை செய்கிறது என்கிற பொய்யை நமக்குள்ளே வைக்கிறான். ஆனால் பவுலுடைய நற்செய்தியின் பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்திற்கு நம்மேல் அதிகாரம் செலுத்த அனுமதி இல்லை. ஏன்? காரணம், நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். The reason why sin has no dominion over a believer is because we are dead to sin. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2 நாம் வாசிக்க கேட்போம். Romans 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
இந்த வார்த்தைகளை பவுல் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். அதே வண்ணமாகத்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய நிலைமையுமாய் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் பாவத்திலே உயிருள்ளவனாய் இருந்தேன், கிறிஸ்துவுக்கு மரித்தவனாய் இருந்தேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்தவனாய் இருக்கிறேன், ஆனால் பாவத்திற்கு மரித்தவனாய் இருக்கிறேன். ஆகினால் பழைய பாவமோ பழைய வாழ்க்கையோ அது என்னை ஆட்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது அடக்கம் செய்யப்பட்டாய் விட்டது. நான் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்தவனாய் இருப்பதினால் பழைய வாழ்க்கை என்னை ஆட்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. இதைத்தான் பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 12 - 14 வரையில் உள்ள வசனங்களிலே நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். ஏனென்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய வாழ்க்கை, நான் வாழக்கூடிய இந்த புதிய ஜீவன், அது கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கிறிஸ்து எனக்கு இந்த புதிய ஜீவனை கொடுத்ததினால் பாவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் அவர் கொடுக்கிறார். ஆமென். Because Jesus has raised me from death to be alive as a new creation. So not only has he raised me to be alive as his new creation, he also gives me the power to resist sin. ஆகினால் சாத்தான், நீ இன்னும் பாவத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறாய் என்கிற உண்மையை, என்கிற பொய்யை ஏற்றுக்கொள்ளாதே. காரணம், ஆண்டவர் பாவத்துக்கு முடிவு கட்டினார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொடுத்த பொழுது பாவத்திற்கு ஒரு முடிவு கட்டினார். God never managed sin. He dealt with sin and he crucified sin and he conquered sin. ஆண்டவர் பாவத்தை சமாளிக்கவில்லை, அதை எதிர்த்தார், அதற்கு ஒரு முடிவு கட்டினார். ஆகினால் தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது முடிந்தது என்று சொன்னார். It is finished. Finished once and for all. ஒரே தடவை தன்னை கொடுத்து அவர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து பாவம் ஆளுகை செய்யும்படியாக இடம் கொடுக்க அவசியம் அல்ல. காரணம், கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். என்று இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். சாத்தான் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் தான் விளையாடுவான். இன்னும் பாவம் உன்னை ஆளுகை செய்கிறது என்று சொல்லி நம்மை பாவத்திற்குள் அடிமைப்படுத்துவான். அதனால் தான் பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவனமாக சொல்லுகிறார். எபேசியர் 6:17, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். In Ephesians 6:17 Paul says, and take the helmet of salvation. இந்த தலைச்சீரா, ஹெல்மெட் என்பது தலையை பாதுகாப்பதற்கு, குறிப்பாக இந்த தலையின் பகுதியில் தான் நம்முடைய சிந்தை, எண்ணம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகினால் நம்முடைய சிந்தை ரட்சிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். Our mind need to be safe. ரட்சிக்கப்படாத எந்த ஒரு சிந்தையும் மனிதனும் அல்லது கிறிஸ்தவனாக கூட இருக்கலாம், பாவத்தின் மீது ஜெயம் எடுக்க முடியாது. In order to resist sin, you need to be safe, or else there can be no victory. நான் எத்தனையோ தடவை திரும்ப இதை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் சபைக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். வெறும் பெயரளவு கிறிஸ்தவனாய் இருப்பதிலே ஒரு அர்த்தமும் இல்லை. You can be in the church, but it is important that you are in Christ and not just a namesake Christian. I used to be such a person. நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தேன். ஆண்டவராகிய இயேசுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாத ஒரு நிலைமையிலே இருந்தேன். இதை குறித்து தான் பவுல் இங்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவம் என்னை இனிமேலும் ஆளுகை செய்ய முடியாது என்கிற உண்மையை நான் உணரும் பொழுது நான் பாவத்திற்கு அடிமையாய் இருக்க மாட்டேன். ஆகினால் இங்கிருந்து நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் அநேக வழியிலே
நான் பலவீனத்தினால் பாவம் செய்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை தங்களை தேற்றிக் கொள்ளலாம். Often Christians say, I sin because, that's my weakness, and so we comfort ourselves. But honestly, do you know that sin has no dominion over you? உண்மையாகவே பாவம் உங்களை ஆள்வதற்கு அதிகாரம் இல்லை என்கிற உண்மையை எந்த அளவு உணர்ந்திருக்கிறீர்கள்? அதை உணரும் பொழுது நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாய் இருப்பீர்கள். When you realize the truth, then you will be free from sin. சிறைச்சாலை ஊழியத்திலே நான் ஈடுபடுவதனால் சில கைதிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வெளியே வருவார்கள், வந்து கொஞ்ச நாள் பிறகு மறுபடியும் அவர்கள் சிறைச்சாலைக்கு போவார்கள், திரும்பவும் வெளியே வருவார்கள், திரும்பவும் உள்ளே போவார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது, ஏன்பா நீ சிறைச்சாலையிலிருந்து வெளியே விடுதலை ஆகிவிட்டாயே, ஏன் திரும்பி போக வேண்டும் என்று. இல்லை பாஸ்டர், நான் வெளியே வரும் பொழுது எனக்கு போதுமான அன்பு கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை, ஆகினால் எனக்கு பாதுகாப்பான இடம் சிறைச்சாலை தான் என்று இருப்பதனால் நான் திரும்பவும் அதற்கு போய்விடுகிறேன். இதை பார்க்கும் பொழுது ஒரு கட்டுக்குள்ளாக இவர்கள் இருக்கிறார்கள். அதை உணராதபடி அந்த சிறைச்சாலை சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு வழக்கமான சூழ்நிலையாக மாறி அதிலே அவர்கள் பழகிவிட்டார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மிலே எத்தனை பேர் நாம் செய்யக்கூடிய பாவத்திலே பழகினவர்களாக அதை விடாதபடி, அதிலிருந்து விடுதலை பெறாதபடி நாம் அந்த பாவத்திலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து அது பாவம் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்மை விடுவித்து விட்டார், ஆகினால் நீ இன்னமும் சிறைச்சாலை கைதியை போல இருக்க தேவையில்லை, அந்த சிறைச்சாலை கதவை இயேசு திறந்து விட்டார், நீ வெளியே வரலாம். ஆனால் சிலர் கதவு திறக்கப்பட்டிருக்கிற வேளையிலும் இன்னும் சிறைச்சாலைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நம் மத்தியிலே இருந்து மரித்து போன பிரதர் சந்திராசன் உங்களுக்கு தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் என்னிடத்திலே வந்து சொன்னார், பாஸ்டர், நான் புகை பிடிக்கக்கூடியவன், ஆனால் ஒரு நாள் நான் என்னுடைய மோட்டார் சைக்கிளை ஆரம்பித்து வேலைக்கு போகும்படியாக போன பொழுது எனக்குள்ளாக ஆண்டவர் பேசினதை உணர்ந்தேன். இனிமேல் இந்த சிகரெட் பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது, இதை விட்டு விடு என்று சொன்னேன். அந்த நாளிலே என்னுடைய பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பேக்கெட்டை அப்படியே கசக்கி கீழே போட்டேன். அந்த நாளிலிருந்து நான் தொடுவதில்லை என்று சாட்சியாக எனக்கு சொன்னார். இன்று அவர் நம்மோடு இல்லை, ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இயேசுதாமே அவரை விடுவித்தார். அந்த இயேசு உங்களையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். So don't leave in excuse to say that this is my weakness and continue to live in sin. ஏனென்றால் உண்மை என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் இருப்பதனால் பாவம் உன்னை ஆட்கொள்ள அதிகாரம் இல்லை. So firstly, our first attitude towards sin as a Christian is, sin has no dominion over me. முதலாவதாக ஒரு கிறிஸ்தவனாய் நான் பாவத்தை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் என்றால், பாவம் என்னை ஆட்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்கிற எண்ணம் நமக்குள்ளே, அந்த விசுவாசம் வர வேண்டும். அப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாய் இருப்போம். இரண்டாவதாக, ஒரு கிறிஸ்தவனாய் நான் பாவத்திலிருந்து விடுதலையாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும் என்றால், இரண்டாவதாக, நான் நீதிக்கு அடிமையாய் இருக்கிறேன் என்கிற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். The second attitude that you and I as a Christian should have towards sin as a believer is that I am now a slave to righteousness. இதை வசனம் 16 இருந்து 19 வசனம் வரையில் நாம் வாசிக்கலாம். ரோமர் 6:16 19. ஆனால் 19 வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். உங்கள்
மாம்ச பலவீன நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். கவனியுங்கள், 19ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே பவுல் சொல்லுகிறான், இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். நீதிக்கு நாம் நம்மை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கவும் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அடிமை என்கிற வார்த்தை இன்றைய உலகத்திலே அது ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் கிரேக்க வார்த்தை டுலாஸ் என்று பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை, அங்கிருந்து தான் டீக்கன் என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது. அந்த டுலாஸ் என்கிற வார்த்தையினுடைய மூல கருத்து அடிமை என்று பொருளாகும். இடைக்காலத்திலே கருப்பினத்தவர்கள் மத்தியிலும் வெள்ளையர்கள் மத்தியிலும் பெரிய போராட்டம் நடைபெற்று வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சிலையானது அது தகர்க்கப்பட்டது. காரணம், அந்த சிலை உருவத்தில் உள்ள மனிதன் அவன் அடிமை வியாபாரம் செய்த ஒரு மனிதனாய் இருந்தது நிமித்தமாக வெள்ளையர்கள் கருப்பினத்தரை அடிமைகளாக நடத்தினதை நினைவு கூர்ந்து அந்த மனிதனுடைய சிலையை அவர்கள் தகர்த்தார்கள். இன்று யாரையாவது அடிமை என்று சொல்வதற்கு யாரும் தயங்குவார்கள். காரணம், அது ஒரு தவறான ஒரு வார்த்தையாக எண்ணப்படுகிறது. ஆனால் பவுல் அந்த நாட்களிலே இந்த அடிமை என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? குறிப்பாக இங்கு பார்க்கிறோம், நாம் நீதிக்கு அடிமைகள் என்று பயன்படுத்துகிற வார்த்தையை பார்க்கிறோம். இதற்கு காரணம், யார் நம்முடைய வாழ்க்கையிலே எஜமானாய் இருக்கிறார்? Who is the master in our life today? பவுலுடைய நாட்களிலே ரோமா பட்டணத்திலே 1/3 ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். In the days of Paul, it is assumed that 1/3 of the population in Rome were slaves. Slavery was something very common in those days. அடிமைத்தனமானது அந்த நாட்களிலே மிகவும் சகஜமாக இருந்தது. ஆகையினால் தான் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் ரோம சபையில் உள்ள விசுவாசிகளிலே அநேகர் அடிமைகளாய் இருந்ததினால் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் நன்கு விளங்கிக் கொண்டார்கள். ஆகையினால்தான் பவுல் இங்கு அடிமை என்கிற வார்த்தையை சொல்லி ஒரு சத்தியத்தை வலியுறுத்த முனைகிறார். இன்று யார் உனக்கு எஜமான்? பாவமா அல்லது நீதி? தேவனுடைய நீதி உன்னுடைய எஜமானா இருக்கிறதா? பாவத்தின் ஊற்று சாத்தான், நீதியின் ஊற்று இயேசு. ஒரு காலத்திலே நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். பிசாசு நமக்கு எஜமானாய் இருந்தான். ஆனால் இயேசுவை நாம் விசுவாசத்தினாலே நாம் புதிய எஜமானாகிய இயேசுவுக்கு அடிமைகளாய் வந்திருக்கிறோம். நீதிக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏதோ ஒன்றுக்கு நாம் எல்லாரும் அடிமைகள் தான். We are somewhere or other enslaved to something. There's no such thing as freedom. இயேசு சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறவன், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக வழியிலே சபையிலே சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இயேசுவுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பதற்கு பயப்படுவார்கள்.
I have seen some Christians who are afraid to completely surrender themselves to Jesus. ஆண்டவர் குறிப்பாக பேசுவார், திட்டவட்டமாக பல விசேஷ கூட்டங்களிலே பேசியிருப்பார். ஆனால் முன்னாலே அழைப்பு கொடுக்கப்படும் பொழுதோ தயக்கம். ஏன் அந்த தயக்கம் தெரியுமா? நான் முன்னாலே ஆண்டவருக்கு போய் ஒப்பு கொடுத்தேன் என்றால் ஒருவேளை நான் சுதந்திரமாக வாழ முடியாது. I cannot live a life of freedom if I completely surrender to Jesus. And that's why some don't want to. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவில் சுதந்திரம் என்றால் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாதபடி என் இஷ்டப்படி வாழ்வதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே சுதந்திரம் என்பது இந்த உலகத்தில் இல்லை. எதற்கோ நாம் எல்லாரும் அடிமைகளாக தான் இருக்க செய்கிறோம். இதைத்தான் வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஒன்று நாம் பாவத்துக்கு அடிமை, இல்லாவிட்டால் நாம் நீதிக்கு அடிமை. Either we are slave to sin or we are slave to righteousness. There is no middle ground. But who is your master today? யார் உனக்கு எஜமான்? இந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மாத்திரம் பிரியமானவர்களே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல முடியும். பாவம் என்கிற எஜமான் மிகவும் கொடியவன். Sin is a cruel master. பாவம் என்கிற எஜமான் ஒரு கொடிய எஜமான். ஏனென்றால் பாவத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த பாவ வழியை நாம் பின்தொடரும் பொழுது நம்மை படிப்படியாக கீழே தள்ளி போய் கடைசியிலே அழிவிலே நம்மை விட்டுவிடும். நல்ல எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? கெட்ட குமாரன். A good example is the prodigal son, who wanted freedom. He was living well in his father's house. அவருடைய அப்பாவுடைய வீட்டில் நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் அவங்க அப்பா வீட்டில் வாழ்கிற சுதந்திரத்தை அவன் என்னவாக எண்ணினான் தெரியுமா? இது எல்லாம் கட்டுப்பாடு ஆகினால் அப்பாவை விட்டு போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்று எண்ணி அப்பாவிடத்தில் போய் சொத்தையெல்லாம் கேட்டு அவன் சுதந்திரமாக வாழும்படியாக அப்பா வீட்டை விட்டு போகிறான். அவன் நினைத்தான் அப்பாவை விட்டு போனால் எனக்கு சுதந்திரம். இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களும் கூட அப்படிதான் எண்ணுகிறார்கள். சபைக்கு வருவதனால் எனக்கு கட்டுப்பாடு, ஆண்டவர்கிட்ட வருவதனால் எனக்கு கட்டுப்பாடு ஆகினால் இது எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு என் சொந்த இஷ்டத்தின்படி வாழ்கிறேன். ஆனால் உண்மையான சுதந்திரம் ஒன்று இல்லை பிரியமான சகோதரனே, சகோதரியே. இயேசு சொல்லுகிறார், இந்த இளைய மகன் சென்று தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டான். கடைசியிலே பன்றிகள் தின்னும் தவட்டை தின்னும்படியான ஒரு நிலைமைக்குள் அடிமட்டத்திலே பாவம் அவனை கொண்டு வந்து விட்டது. Sin brought him from a good position to all the way to a position where he even couldn't eat a decent food. That is what sin can do. ஆனால் இயேசு 15ஆம் அதிகாரம் லூக்கா 15:17 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கவனிங்கள், இந்த வசனத்திலே தமிழில் அழகாக இயேசு சொல்லுகிறார், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. லூக்கா 15:17 in Luke 15:17 Jesus says when he came to himself, that means when he came to his senses. அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எப்பொழுது புத்தி தெளிகிறது தெரியுமா? அடி மட்டத்திலே வந்த பொழுதுதான் புத்தி தெளிகிறது. அதுவரைக்கும் புத்தியிலே தெளிவு இல்லை. இதுதான் உண்மை. நாம் பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்போம் என்றால் நாம் புத்தி தெளிவுள்ளவர்களாய் இல்லாதபடி நாம் நம்முடைய இச்சையினால் நடத்தப்படுவோம், நாம் ஏமாற்றப்படுவோம். நாம் நினைப்போம் என் வாழ்க்கையை நான் தான் சொந்தமாக எஜமானா இருந்து நடத்துகிறேன் என்று. ஆனால் நீ அல்ல சகோதரனே, பாவம் உன்னை ஆட்கொண்டதனால் பிசாசு உன்னை வழிநடத்தி அழிவுக்குள்ளாக கொண்டு போவான். ஆனால் பவுல் இங்கு இந்த காலை நேரத்திலே இந்த வசனங்களிலே சொல்வதை நாம் கேட்கும் பொழுது இரண்டு எஜமான்கள் தான் நம்மை ஆள முடியும். ஒன்று பிசாசானவன்,
பாவத்தின் மூலமாக நம்மை ஆளுகை செய்வான், அல்லது இயேசு ஆண்டவர் கர்த்தருடைய நீதியை செய்யும்படியாக நம்மை நடத்துவார். இந்த கெட்ட குமாரன் அவன் நினைத்தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு அவனே எஜமானன் என்று. ஆனால் கடைசியிலே அவன் எதையெல்லாம் இழந்தான் தெரியுமா? ஒரு அழகான வீட்டை இழந்தான், ஒரு அழகான குடும்பத்தை இழந்தான், பணத்தை இழந்தான், நிம்மதியை இழந்தான், உணவை இழந்தான், எல்லா சௌகரியத்தையும் இழந்தான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே அதிகமான இழப்பை நீ சந்தித்து இருக்கிறாயா? ஆண்டவர் இன்று உன்னோடு பேசுகிறார். என் நண்பனே, இந்த நல்ல ஆண்டவராகிய இயேசுவை நீ உன்னுடைய உள்ளத்திலே வரவேற்பாய் என்றால், நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாய் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். எவனமாக கெட்ட குமாரனுடைய தகப்பன் அவனுடைய மகன் திரும்பி வந்த பொழுது அவனை அரவணைத்து ஏற்றுக்கொண்டாரோ, அதே வண்ணமாக நம்முடைய ஆண்டவரும் கூட உன்னை ஏற்றுக்கொள்வார். அவரை உன்னுடைய உள்ளத்திலே அழைப்பாயா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு விசுவாசியாய் இருக்கலாம். யூ கேன் பி a believer in Jesus. ஆனாலும் உன் வாழ்க்கையிலே பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you facing losses in your life? God is also speaking to you. ஆண்டவர் உன்னோடும் கூட பேசுகிறார். ஆண்டவர் இன்று உன்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீ என்னை இரட்சகராக விசுவாசிக்கிறாய், ஆனால் என்னை ஆண்டவராய் இருக்கும்படியாக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? You have believed me as a savior. Yes, I am your savior. But have you surrendered your life to me to be the Lord over your life? Is Jesus the Lord over your life? Or is sin in control of your life? இயேசு உன்னை ஆளுகை செய்கிறாரா? 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:17 பவுல் என்ன சொல்லுகிறான் என்பதை தொடர்ந்து வாசிப்போம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கு பவுல் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு காரணம், முன்பு நாம் பாவத்தில் இருந்தோம், ஆனால் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், அது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்திற்கு மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படிந்த பொழுது இயேசு நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஆகினால் ஒரு கிறிஸ்தவனாய் நீ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். So as a Christian, I can assuredly tell you, my brothers and sisters, that you and I have been delivered from the slavery of sin. The next question that you may ask is, then why do I then continue sinning? அடுத்த கேள்வி ஒருவேளை நீங்கள் இடத்துல கேட்கலாம், ஆண்டவர் என்னை விடுவித்து விட்டார் என்று சொல்லுகிறீர்களே, நான் ஏன் தொடர்ந்து பாவம் செய்கிறேன்? Very good question. அதற்கும் வேதம் பதில் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமர் 6:16 வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொள்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பவுல் தெளிவாக சொல்லுகிறான், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருப்பீர்கள். உண்மையாகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் தொடர்ந்து ஏன் பாவத்திலே காணப்படுகிறான் என்றால், அவன் தன்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறான். It's a choice that we make to yield ourselves to sin. You are not under the control, but you just yield because you like it. ஏனென்றால் அது உனக்கு பிடித்த ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மிடத்திலே பேசுகிறார். பாவம் உன்னை ஆட்கொள்ள அதிகாரம் இல்லை. நீ நீதிக்கு அடிமை என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஏன் நீ பாவத்தை தெரிந்து கொள்கிறாய்? இதையெல்லாம் சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களிலே ஒரு சிலர் இந்த கேள்வியை கேட்கலாம், பாஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு கிறிஸ்தவன் பாவமே செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறீர்களா?
Some of you all may be thinking after listening to this message, Pastor, are you trying to say that just because after I receive Jesus that I can sin no more? No, I'm not saying that. நான் அதை சொல்லவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு கிறிஸ்தவன் பாவமே செய்ய மாட்டான் என்று நான் சொல்லவே இல்லை. காரணம், சில சமயங்களில் நம்முடைய அறியாமையினாலே பாவம் செய்வோம். நம்முடைய தவறினாலே நாம் சில பாவங்களை செய்யக்கூடும். ஆனால் நான் இங்கு ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்கிறான் என்று சொல்லக்கூடிய நபர் யார் என்றால், ஆண்டவர் வேதத்திலே தன்னுடைய வசனத்திலே எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை அறிந்த பிறகும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாதபடி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, மனசாட்சியை அவர்கள் கடினப்படுத்தி பாவத்திலே தொடர்ந்து காணப்படக்கூடியவர்களுக்கு தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். I am talking to Christians who know very well from the word of God there are certain things that is forbidden by God, but yet without fear for God, without regard for His word, without a conscience, they continue to sin. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? ஆரம்பத்திலே நான் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், நாம் வாழக்கூடிய காலத்தை குறித்து நிதானிப்பு உள்ளவர்களா இருக்கிறோமா? Do we have discernment of the time that we live? காரணம், பாவம் நம்மை ஆளுகை செய்யும் என்றால் நாம் அந்த உணர்வு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். When we don't have a discerning heart or spirit, we will continue to live life without any kind of discernment. But Jesus says, discern the time. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ காலத்தை நிதானித்து அறிந்து கொள், அதற்கு தடை பாவம். ஆகினால்தான் பிரியமான சகோதரனே சகோதரியே, வெகு சீக்கிரத்திலே இயேசு வரப்போகிறார். அவர் வரும் பொழுது இரட்சகராக வரமாட்டார், நியாயம் விசாரிக்கிற நீதிபரராய் வருவார். He is going to come as a righteous judge. நீதிபரராய் அவர் வரும் பொழுது அவரிடத்திலே நாம் இரக்கத்தை பார்க்க முடியாது, கிருபையை பார்க்க முடியாது. ஆனால் நீதியை விசாரிக்கும்படியாக நியாயாதிபதியாய் வருவார். இரண்டு கூட்டமாக நம்மை பிரிப்பார். இந்த இரண்டு கூட்டத்திலே நாம் சரியான கூட்டத்திலே நிற்க வேண்டும், தவறான கூட்டத்திலே நாம் நிற்கக்கூடாது. When Jesus is going to separate us between two groups, make sure that we are standing at the right side, because what God said He will fulfill. ஆண்டவர் சொன்னதை செய்வார். அவர் பொய்யுரையாத தேவன். ஆகினால் முதலாவதாக நாம் பார்த்தோம், பாவத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும் என்றால், பாவம் என் மேல் அதிகாரம் இல்லை என்கிற ஒரு சிந்தை, தெளிந்த சிந்தை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் நீதிக்கு அடிமையானேன், அதற்காக தான் இயேசு என்னை இரட்சித்தார் என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். கடைசியாக மூன்றாவதாக, நாம் பாவத்திலிருந்து விடுதலையா இருக்க வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவனாக பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடி நான் விடுதலையா இருக்க வேண்டும் என்றால், மூன்றாவது அவசியமான எண்ணம் என்ன தெரியுமா? விளைவுகளை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். We need to be worried of the consequences of allowing sin or allowing righteousness to rule in our life. வசனம் 20 வாசிக்க கேட்போம். ரோமர் 6 அதிகாரம் வசனம் 20. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பிரியமானவர்களே, நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருப்போம் என்றால் நாம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. When we are slaves to sin, we will never fulfill the righteousness of God, because we will never know what is the righteousness of God. ஆகினால் ஒரு கிறிஸ்தவனாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்திலிருந்து விடுதலையாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இல்லாவிட்டால் நாம் அந்த ஆண்டவருடைய சித்தத்தை அறியவும் முடியாது, அதை நிறைவேற்றவும் முடியாது. இது முதலாவதான ஒரு விளைவு. இரண்டாவதாக 21 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகின்ற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே.
பாவத்தின் முடிவு மரணமே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து பாவத்தில் இருப்போம் என்றால் முதலாவதாக நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவிலே ஒரு ஆவிக்குரிய மரணத்தை காண்போம். அவரோடு முன்பு போல சந்தோஷமான ஒரு உறவுக்குள்ளாக நாம் காணப்பட முடியாது. ஆதாம் ஏவாளை குறித்து நாம் அறிகிறோம் அல்லவா? நல்ல ஆண்டவரோடு உறவு கொண்டிருந்தார்கள். பாவம் வந்த பொழுது அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆகினால் இது ஒரு விளைவு. கிறிஸ்தவனாய் இருந்து பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அங்கு தடையாகும். மாத்திரமல்ல, இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில வராதபடி நாமே தடை செய்து விடுவோம். நாம் கிறிஸ்தவனாய் இருந்து பாவத்திலே வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராதபடி நாமே தடைப்படுவோம். We ourselves will stop the blessing of God when we continue to dwell in sin. ஆதாம் ஏவாள் ஏதேன் என்கிற ஆசீர்வாத தோட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்ததினாலே அந்த ஆசீர்வாதத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். ஆகினால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, விளைவை யோசித்து பார். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய், உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வர வேண்டும் என்றால் பாவம் உன்னை ஆளுகை செய்யாதபடி நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இன்னொரு முக்கியமான பலன், நாம் நீதியின் அடிமைகளாய் நாம் வாழும்படியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது இங்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். We will live a holy life. And not only that, முடிவோ நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக கொடுக்கப்படும். பாவம் நம்மை ஆட்கொள்ள முடியாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த விளைவுகள் எல்லாவற்றையும் மறந்து விடாதே. பாவத்தை ஒரு கிறிஸ்தவனாய் நீ எதிர்நோக்கும் பொழுது இந்த 3 சிந்தை உனக்கு இருக்க வேண்டும். 1, பாவம் உன்னை ஆட்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. Sin has no dominion over you. 2வது, நீ நீதிக்கு அடிமையாய் இருக்கிறாய். You are a slave to righteousness. Your new master is God. உன்னுடைய புதிய எஜமான் ஆண்டவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாஸ் ஆண்டவராய் இருப்பார் என்றால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? ஏனென்றால் அவரை போல் இரக்கமுள்ள ஒரு எஜமான் உண்டோ? அவரை போல் நம்மை மனதுருகக்கூடிய ஒரு எஜமான் உண்டோ? அவரை போல் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு எஜமான் உண்டோ? Make sure Jesus is the master of your life. இயேசுதான் உன் வாழ்க்கையில் எஜமானா இருக்கிறாய் என்பதை உறுதி செய். ஒருவேளை இன்னைக்கு நீ இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பிரசங்கத்தின் முடிவில் நான் ஜெபிக்கும் பொழுது உன் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது நீ இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய மீட்பர் அவர். அப்படியாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கிறிஸ்தவனாய் இருந்து நீ பின்மாற்றத்திலே ஆண்டவரை விட்டு இன்னும் பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இன்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லி வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால் சோர்ந்து போகாதே சகோதரனே, சகோதரியே. இன்றும் ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது உன்னை நீதிமானாய் பார்க்கிறார். நீ நீதிக்கு அடிமையானவன், பாவத்துக்கு அடிமை அல்ல என்பதை நினைத்துக்கொள். 3வதாக, கிறிஸ்தவனாக நாம் பாவத்தை எதிர்நோக்கும் பொழுது நான் பாவத்திலே இருப்பேன் என்றால் அதற்கு பலன் உண்டு, விளைவுகள் உண்டு. நான் நீதிக்கு அடிமையாக இருப்பேன் என்றால் அதற்கு விளைவுகள், ஆசீர்வாதம் உண்டு என்பதை நினைத்துக்கொள். தேவன் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த காலை நேரத்திலும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்னும் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாய் என்றால் இந்த காலை நேரத்திலே உன்னுடைய உள்ளத்தை திறந்து, இயேசுவே, என் வாழ்க்கையில இதுவரையிலும் நான் எஜமானாய் இருந்திருக்கிறேன்,
ஆனால் பாவம் தான் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை அறியாதபடி நான் இருந்துள்ளேன். என்னை மன்னிங்க. இந்த நாளிலும் என் பாவத்தை எல்லாவற்றையும் கழுவக்கூடிய ஆண்டவரே பரிசுத்தர் நீர் என் உள்ளத்திலே வந்து என் இருதயத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் எடுத்து போட்டு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலிருந்து நீர் எனக்கு எஜமானாயிரும். ஏனென்றால் நான் உமக்கு அடிமையாய் இருக்க விரும்புகிறேன். நீரே நீதியின் சூரியன். ஆண்டவரே, நான் நீதியின் கருவியாய் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். ஆண்டவரே, நான் உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை நீ ஒரு விசுவாசியாய் இருந்து ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே வெகு தூரத்திலே போய்விட்டாயா? கெட்ட குமாரன் எப்படி புத்தி தெளிந்து வந்தானோ அதே வண்ணமாக இன்று நீ இருக்கிற இடத்திலிருந்து, என் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் மறுபடியும் நீதியின் தேவனாகி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வாய் என்றார் ஆண்டவர் இந்த நாளிலே தொடுவார். பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, எந்தெந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த உள்ளங்களிலே உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே விடுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாய் இருப்பதனால் உம்முடைய வருகையை குறித்த ஒரு உணர்வு ஆண்டவரே எங்களுக்கு இருக்கத்தக்கதாக, காலத்தை நிதானிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதியினருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகினால் உங்களுடைய பெயர் இங்கு போடப்படுகிற நேரத்திலே நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் சபையாக ஜெபிக்க விரும்புகிறோம். நாம் கண்களை மூடி இந்த பிரியமானவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நாம கர்த்தாவே, இந்த நாளிலும் விசேஷமாக பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வல்ல கரம் இம்மட்டும் வழிநடத்தினது போல இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ந்து வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக தகப்பனே, திருமண ஆண்டை கொண்டாடக்கூடிய தம்பதியினரும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தேவரே தாமே இன்னும் அநேக நன்மையான ஆண்டுகளை அவர்கள் காணத்தக்கதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, அறிவிப்புகள் 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நாம் இப்பொழுது ஃபேஸ் 2 கட்டத்திலே இருக்கிறோம். செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள், 50 நபர்கள் கூடி வரலாம் என்கிற அரசாங்க அறிவித்திருக்கிறது. ஆனாலும் இதிலே நிறைய கட்டுப்பாடுகள் இருப்பதினால் தற்சமயத்தில் நாம் கூட முடியாத நிலையிலே இருக்கிறோம். காரணம், நாம் ஆராதிக்கக்கூடிய அபண்டன்ட் கிரேஸ் பிரஸ்பிட்டீரியன் திருச்சபை அவர்களும் கூட தங்களுடைய சபையிலே ஆராதனை வைக்காதபடி தற்சமயம் அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆகினால் நாம் தொடர்ந்து இந்த காணொளியின் மூலமாக நம்முடைய ஆராதனை நடத்துவோம். ஆனால் உங்களுடைய வீடுகளை சந்திக்கும்படியாக போதகர்கள் வருவார்கள். உங்களுக்கு நற்கரணை கொடுக்கும்படியான காரியங்கள் வெகு சீக்கிரத்திலே நாங்கள் ஆரம்பிப்போம். இதற்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து தேவன் தாமே நம்முடைய தேசத்திலே சபைகளெல்லாம் மறுபடியும் திறக்கப்பட
தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். மற்றும் நம்முடைய சர்ச் மினிஸ்ட்ரீஸ் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியத்திலும் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலை அப்படி இருப்பதனால் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதை குறித்த மேல் விவரங்கள் எது உங்களுக்கு தேவை என்றாலும் பாஸ்டர் பால் சேவியாவை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, நம்முடைய சபையினுடைய கட்டட நிதிக்கென்று ஒரு அழகான ஒரு வீடியோ கிளிப் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ கிளிப்பை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். இதை நீங்கள் பார்த்த பிறகு இந்த வீடியோ கிளிப்பை உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் தாமே நம்முடைய சபை கட்டடத்துக்கு தேவைப்படுகிற நிதியை இதன் மூலமாக உள்ளங்களிலே பேசி கொடுக்கும்படியாக ஏவி எழுப்புவாராக. இந்த அழகான வீடியோவை செய்த நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை,
PayNow UEN மற்றும் PayNow QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ATM டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-114-7653. PayNow UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை PayNow QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதனைக்கு முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இவ்வேளையிலும் கூட நம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை வணங்கி சற்று நேரம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்று நாம் கேட்ட சத்தியத்தின்படியாக ஜீவிக்க தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை பலப்படுத்துவாராக. நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. மறுபடியும் நாம் அடுத்த வாரத்திலே சந்திப்போம்.